ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு தமிழ்நாட்டிலேருந்து எந்த மாவட்டத்திலேருந்து வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 9 டிஃப்ரெண்ட் வேலைக்கான அறிவிப்பு ஒரே நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துட்டு. ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒரு சில வேலைக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் தான் போதும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 10th 12th எதுவுமே முடிச்சிருக்க தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில வேலைக்கு வந்து நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதுக்கான சம்பளம் வந்து 1,16,000 வரைக்கும் இருக்குன்னு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வேலை, என்னென்ன டீட்டெயில், கல்வி தகுதி என்ன ஃபுல்லாவே இந்த ஒரே வீடியோல பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ இதோட வயசு என்னன்னா, ஜூலை 1ஆம் தேதி அன்னைய தேதிப்படி உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ 18லேருந்து 45 வயசு தமிழ்நாட்டில் யார் இருக்கீங்களோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வேலை இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து உதவி பொறியாளர் அப்படின்னு ஒன்றும் இல்லை, இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்களே, இந்த போஸ்டிங் எதுக்குன்னா ஜூனியர் இன்ஜினியரிங்கான போஸ்டிங். இது வந்து மெயினாக யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சம்பளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 36,000லேருந்து 1,16,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பிஇ சிவில் கேட்டிருக்காங்க. அது இல்லைன்னா வேறு என்ன டீட்டெயிலோ அது இந்த இடத்துல இதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிவில் பேஸ்டு ஏதாச்சும் படிச்சிருந்தீங்கன்னா இதை பாஸ் பண்ணி இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நல்ல ஒரு சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க. 18,500லேருந்து 58,000 வரைக்கும். ஸோ இதோட கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தான் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒருவேளை 10th இல்லைன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கவர்மெண்ட் அப்ரூவ்டு 10th ஈக்குவலண்ட்டாக வேறு என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கொடுக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே 10th படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இது கொஞ்சம் நல்ல ஜாப் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ஒன்றுமே கிடையாது, சீட்டு விற்பனையாளர். ஸோ நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறீங்கன்னா அங்கே அந்த டோக்கன் போட்டு கொடுப்பாங்களே அந்த ஜாப் தான். ஸோ இதோட சேலரி பார்த்தீங்கன்னா இதுவும் அதே ரேஞ்சு தான், 18,000லேருந்து 58,000 வரைக்கும். பட் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், அது இல்லாமல் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைப்பிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க பாஸ் பண்ணிவிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து தமிழ் லிட்ரேச்சர் படித்த யாராக இருந்தாலுமே இதுக்கு அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இதோட சேலரியும் பார்த்தீங்கன்னா லெவல் 22 அதே 18,500லேருந்து 58,000 தான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பிலிட்டு எம்லிட்டு படிச்சிருக்கவங்க இதுக்கு அல்லது பிஏ எம்ஏ, ஸோ இந்த மாதிரி லிட்ரேச்சர் இல்லை பிஏ எம்ஏ படிச்சிருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இந்த திருமுறைகள் ஒப்புவித்தல் திறன் பெற்றிருத்தல், ஸோ அந்த மாதிரி இதுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லிட்ரேச்சர் தமிழ் புலவர்னு வரப்ப அந்த திருமுறைகளை வந்து நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உதவி மின் பணியாளர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட சம்பளம் 16,000லேருந்து 52,000. ஸோ அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் மின் கம்பி பணியாளர் அந்த தொழில் பயிற்சி நீங்கள் பெற்றிருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சான்றிதழ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க, அதுவும் வச்சிருக்கணும். ஸோ இது யாருன்னா அந்த இபி வேஸ்ட் வேலையில ஆல்ரெடி அந்த கவர்மெண்ட்ல நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில் வேணாலும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடிக்கடி வந்து ஒரு பயிற்சி திறன் அப்படின்னு ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாதம் போடுவாங்க. அதில் போய் நீங்கள் வந்து ஒரு அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பாரா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட சம்பளம் 15,000லேருந்து 50,000. இது வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ச்சகரோட சம்பளம் 11,000லேருந்து 36,000. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன மெயினாக கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏதாச்சும் அந்த சமய நிறுவனங்கள், ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஐயர்லாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கூலில் போய் அந்த மந்திரம்லாம் படிச்சுட்டு வருவாங்க. ஸோ அதோட ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யாராச்சும் ஓசி ஐயர் பேஸ்டு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னொன்று காவலர் கொடுத்துருக்காங்க. காவலருக்கோட சம்பளமும் 11,600லேருந்து 36,000. இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இது 2வது ஜாப், தமிழ் எழுத படிக்க. ஒன்று பாரன், ஒன்று இன்னும் காவலர். இது எதுக்குமே 10th கூட நீங்கள் பாஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. அடுத்தது வந்து அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இதோட சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 31,500 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் ஃபர்ஸ்ட் மெயினான கேட்டிருக்காங்கன்னா தமிழ் எழுத படிச்ச தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று வந்து அந்த கோயிலில் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் மோர் கைண்ட் ஆஃப்
குக்கிங் பேஸ்ட் அந்த மாரி ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து 9 டிஃபரெண்ட் ஜாப்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் போஸ்டிங் 2 இருக்கு இதுல. காவலருக்கு 1 தான் இருக்கு. இதுல இருக்கிறதுலயே அதிகமானது பார்த்தீங்கன்னா, இந்த பாரால 6 இருக்கு. ஸோ அது இல்லாம இந்த சீட்டு விற்பனையாளர் டைப்பிஸ்ட் படிச்சிருந்தீங்கன்னா, அது வந்து 3 இருக்கு. ஸோ இதுதான் வந்து மெயினா இந்த நோட்டிஃபிகேஷன்ல குடுத்திருக்கிறது. ஸோ இது இல்லாம வேற என்னென்ன டீட்டெயில்னு பார்த்துரலாம். ஸோ இதோட அஃபிஷியல் டீட்டெயிலோட வெப்சைட் குடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மயிலாப்பூர் அந்த கோயிலோட வெப்சைட் லிங்க்குமே குடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 28/12/2025 சாயந்தரம் 5:45 க்குள்ள வரணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபார்மோட லிங்க் நான் குடுத்துர்றேன். அந்த ஃபார்ம் கடைசியா இருக்கும். என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிர்றேன். அந்த ஃபார்ம டவுன்லோட் பண்ணி அதில ஃபில் பண்ணி, இங்க ஒரு அட்ரஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கோயில் அட்ரஸ். அந்த கோயில் அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா கோயில்ல கூட போய் ஒரு ₹75 ஒரு ரேட் குடுத்துருக்காங்க. ₹100க்குள்ள ஒரு ரூ. 50 ரூ. 75 குடுத்துருக்காங்க. அந்த காசு குடுத்து நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாம முக்கியமானது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கணும். கண்டிப்பா வந்து இந்து சமயம் இது வந்து ஆக்சுவலி கோயில் ஹிந்து கோயில்னால ஹிந்து சமயத்துல வந்து பொறந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரி. அது கண்டிப்பா இருக்கணும். அது இல்லாம இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இதுல 9 போஸ்டிங் இருக்கு. இப்போ ஒரு பிஇ சிவில் படிச்சவங்க பார்த்தீங்கன்னா, இந்த 9 போஸ்டிங்குமே நெறைய இதுல அப்ளை பண்ற மாரி அவங்க அப்ளை பண்ணலாம். நீங்க எந்த போஸ்டிங் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இப்போ நெறைய போஸ்டிங்க்கு அப்ளை பண்ற பட்சத்துல, ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியா நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ அது இல்லாம இங்க பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி இப்ப பிஏ படிச்சிருக்கீங்கன்னா, 10த் படிச்சிருக்கீங்கன்னா, அதோட டாக்குமெண்ட். அது இல்லாம ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்கள வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். இதுல பார்த்தீங்கன்னா, பதிவு பெற்ற அலுவலரிடம் கையெழுத்து வாங்கி சப்மிட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு, அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்ன்னு உங்க ஏரியால யாராச்சும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போனீங்கன்னா, அவங்க அத எல்லாத்தையும் ஒரு தடவ செக் பண்ணிட்டு, கீழ ஒரு சைன் மட்டும் போட்டு குடுப்பாங்க. மோஸ்ட்லி இதுக்கு காசு வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க, அந்த சைன் போடுறவரு. இல்லன்னா நீங்க வேற யாராச்சும் உங்க ஏரியால நீங்க இ-சேவை மையத்துல கேட்டு பார்த்தா கூட அவங்க கைட் பண்ணுவாங்க, எங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சைன் பண்ணிட்டு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து குடுக்கணும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாரி ₹50 வந்து செலுத்தி நீங்க என்ன பண்ணலாம், அந்த விண்ணப்ப கடிதத்த வாங்கிக்கலாம். இல்லன்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ யாருக்கு அனுப்பணும், டூ அட்ரஸ் இங்க குடுத்துருக்காங்க. இத முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஸ்டாம்ப் ஒட்டணும். கண்டிப்பா நீங்க போஸ்ட்ல அனுப்புறப்ப ₹75க்கு ஸ்டாம்ப் ஒட்டி குடுக்கணும் அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க விண்ணப்ப படிவம். ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ இந்த இடத்துல நீங்க ஒட்டியணும். உங்க பேரு, உங்க அப்பா பேரு, என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க? நான் முன்னாடியே சொன்ன மாரி 9 போஸ்டிங் மொத்தமா இருக்கு. அதோட போஸ்டிங் நேம். நீங்க வந்து 9 போஸ்டிங்ல 4, 5 போஸ்டிங் எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா, தனித்தனியா தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸ் என்ன? நிலையான அட்ரஸ் என்ன? அப்படின்னா, இப்ப நீங்க ஊர் சைடுலாம் இருக்கீங்கன்னா, பெர்மனன்ட் அட்ரஸ், வில்லேஜ் அட்ரஸ் குடுப்போம். கரண்ட் அட்ரஸ் வந்தா எங்க ரெண்ட் இருக்கோமோ, அந்த சைடு ரெண்டல் யாராச்சும் இருக்கப்ப ரெண்டல் குடுப்போம். அதுக்கப்புறம் இங்க உங்களோட ஃபோன் நம்பர். கண்டிப்பா ஃபோன் நம்பர் வந்து உங்கள இன்டர்டியேட் ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்றதா இருந்தா ஃபோன் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஃபோன் நம்பர் கரெக்ட்டா எழுதுங்க. அப்புறம் தேசிய இனம்னா ஒண்ணு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. என்ன சமயம் கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. 18லேருந்து 45 வயசு இருக்கவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. கல்வி தகுதி என்ன? இப்ப நீங்க வந்து அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது அந்த சிவில் பேஸ்டு ரோலுக்கு பண்ணணும்னா, அதுக்கு வந்து பிஇ முடிச்சிருக்கணும். ஸோ அதுதான் உங்க கல்வி தகுதி. ஸோ அந்த மாரி உள்ளதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிறப்பு தகுதிகள் ஏதாச்சும் இருக்கா? ஸோ நீங்க இப்ப ஹையர் ஜாப்க்குலாம் அப்ளை பண்றப்ப, அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுல ஏதாச்சும் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் குடுத்துருக்காங்களா? இதுல முன் அனுபவம் ஏதாச்சும் இருக்கா? அதோட டீட்டெயில்ஸு. அதே மாரி நன்னடத்தைய பற்றின சான்று யாரு அளிச்சிருக்கா? அதாச்சும் ஒண்ணுமில்ல செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த டாக்குமெண்ட்லாம் அது யார் குடுத்தா? அந்த டீட்டெயில் எல்லாமே ஒரு தடவ ஃபுல்லாவே ஃபில் பண்ணிட்டு, இங்க உங்களோட சைன் போட்டுருங்க. ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் மெயினா கேட்டிருக்காங்கன்னா, டிசி கேட்டிருக்காங்க. அப்புறம் கல்வி தகுதி 10த், 12த் டிகிரி என்ன நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ அதோடது. எல்லா டாக்குமெண்ட்டுமே இப்ப நீங்க வந்து பிஇக்குலாம் அப்ளை பண்ணீங்கன்னா 10த், 12த் பிஇ அந்த டிகிரி முடிச்ச சர்டிஃபிகேட் 3மே இது பண்ணிடுங்க. கூடுதல் கல்விக்கான சான்றிதழ்னா அதுதான் கேட்பாங்க. அதோட நகல் தான் எதுவுமே கேட்டிருக்காங்க. யாரும் ஒரிஜினல் போட்டுறாதீங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, குடும்ப அட்டை, அது இல்லாம அந்த ₹75 ஸ்டாம்ப். ஸோ இத போட்டுட்டு, இடம் வந்து உங்களோட கரண்ட் பிளேஸ், தேதி வந்து என்ன டேட்டோ அத போட்டு நீங்க போஸ்டர்ல போட்டு 28ஆம் தேதிக்கு அனுப்பிச்சிருங்க. ஸோ இந்த மாரி வேற ஏதாச்சும் ஜாப் வேணும், இல்ல இந்த ஜாப்லயே ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நெறைய ஜாப் டீட்டெயில்ஸ் நான் எனக்கு தெரிய தெரிய உங்களுக்கு சொல்றேன்.